இன்னும் நூற்றுக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. அவர்கள் வெளியே வருவாங்க அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. நாங்கள் இதுவரை பேசிய தமிழ் தேசிய அரசியல் இருக்கு இல்லையா, அதுக்கு நெருக்கமான இடத்துக்கு போறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, அப்ப இன்னைக்கு திமுக சேர்ந்திருக்காங்க. பார்ப்பன சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு அதுக்கு தமிழ் முலாம் பூசி மக்களை ஏமாத்த முயற்சி பண்ண இன்னைக்கு அது அம்பலமாயிருக்கு. இந்த மொழிக்காரங்கிறதுனால இந்த நாட்டு ஆளுற உரிமை உள்ளங்கிறது வந்து ஆக முட்டாள்தனமான பைத்தியக்காரத்தனமான ஒரு செயல். ஏன் அப்படின்னு சொல்றேன், மொத்தமா தோற்று போய் விட்டது அப்படிங்கிறது தான் அந்த கட்சி நிர்வாகிகள் வெளியே போவதற்கும் மொத்தமாக வெளியேறி திமுகவில் வந்து சேர்வதற்கும். பாருங்க, எதிர் அரசியல் பேசினவங்க மொத்தமா சீமான் நாம் தமிழர் கட்சி தோற்று விட்டது, அது இருப்பதற்கான தேவையை இழந்து விட்டது. ரெண்டு காரணம், ஒண்ணு தாவேக்கா வந்துருச்சு, இன்னொன்னு ஒரு கட்சி வளரணும்னா ஆளுங்கட்சியை விமர்சிச்சு வளரணும். ஆளுங்கட்சி விமர்சிச்சாதான் வளர முடியும். நாம் தமிழ் 10 வருஷமா எதிர்கட்சி தான் விமர்சனம் பண்ணிருக்கு. அப்போ சித்தப்பாக்கு மட்டும் கொடுத்தாங்க. நீ இந்த நேரத்துல வந்து எதிர்கட்சியா இருந்திருக்கணும். நீ அந்த வாய்ப்பெல்லாம் கொண்டு போய் அதிமுக வித்துட்டு. ஸோ அதான் சொல்றேன், நீங்க ஒரு அரசியல் இயக்கம் ஒரு லட்சியத்துக்கான இயக்கத்துக்கும் ஒரு கூலிப்படைக்குமான வித்தியாசம் தான் இருக்கு. மக்கள்கிட்டையும் ஆதரவு இல்லை, கட்சிக்காரங்கிட்ட நம்பிக்கை இழந்தாச்சு, அறிவுஜீவிகள்கிட்ட நம்பிக்கை இழந்தாச்சு. இப்ப இவங்களுக்கு அறிவுஜீவிகள் யாரு இருக்கிறாங்க பாருங்க, பாரிசாலம். தேவந்தர் சமூகம் ரெண்டு பெரிய சமூகம். அவன் ரெண்டு பேத்துக்குள்ள நீ மோதலை உருவாக்குறதுன்னா அப்ப நீ உன் நோக்கம் தான் என்ன? நீ ஜெயிக்க மாட்ட அப்படிங்கிறது ரெண்டாவது. நீ உனக்கு ஜனநாயகம் இல்ல, கட்சி நிர்வாகம் பண்ண தெரியலங்கிறது கூட ரெண்டாவது. நீ சமூக மோதல்களை உருவாக்குறிய. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் சதீஷ். இன்று நம்மோடு தோழர் மதன் அறிவழகன். வணக்கம் தோழர். வணக்கம். நாம் தமிழர் கட்சி சமீப காலத்துல எனக்கு தெரிஞ்ச நிர்வாகிகள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து நிர்வாகிகள் வெளியே வந்துட்டு இருக்காங்க. அவங்க அத்தனை பேரும் நீங்க பேசிட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு வேற யாரும் பேசிக்க மாட்டாங்க இந்த பத்திரிகை உலகத்துல. நீங்க எல்லாருக்கும் பேசிட்டீங்க. இப்போ கோயம்புத்தூர்ல நிர்வாகிகள் கூண்டோட வெளியில வந்திருக்காங்க. வடக்கு மாவட்டம். ஆமா, ஏதாவது ஒரு நிர்வாக செயலாளர் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. மொத்தமா கிட்டத்தட்ட 20 பேர் பொறுப்புல இருக்கிறவங்க பிளஸ் இன்னும் தொண்டர்கள் இவங்கெல்லாம் வெளில வந்துட்டாங்க. எப்படி பாக்குறீங்க? அந்த நிர்வாகிகள் 20 பேர் மட்டும் வந்து பத்திரிகையாளர் சந்திச்சாங்க. ஆனா அவங்க சொன்னது வந்து இன்னும் நூற்றுக்கணக்கான பேர் இருக்கிறாங்க, அவர்கள் வெளியே வருவாங்க அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. இன்னொன்னு சொன்னாங்க, நாங்கள் வேற கட்சியில் இணைய போகிறோம், பொருத்தமான கட்சியில் இணைய போகிறோம்ங்கிறதையும் சொன்னாங்க. இல்ல, அன்னைக்கு 2 நாளுக்கு முன்னாடி கொடுத்த பேட்டியில வந்து நாங்க எதுவுமே முடிவு எடுக்கல, எந்த வித கட்சியிலும் எடுக்கலன்றத சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு பொருத்தமான எங்க அரசியலுக்கு பொருத்தமான இடத்துக்கு போய் சேர்றோம்னு சொல்லி, அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நாங்கள் இதுவரை பேசிய தமிழ் தேசிய அரசியல் இருக்கு இல்லையா, அதுக்கு நெருக்கமான இடத்துக்கு போறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, அப்ப இன்னைக்கு திமுக சேர்ந்திருக்காங்க. சீமான் வந்து தொடர்ந்து வந்து தமிழ் தேசியம் அப்படின்னா அதற்கு எதிர் வந்து திராவிடம் தான், திராவிட அரசியல் வந்து தமிழ் தேசியத்துக்கு துரோகம் செய்தது அந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற சூழல்ல அந்த கட்சியில இத்தனை வருடமாக இருந்தவர்கள் இன்னைக்கு திமுக வந்து சேர்ந்திருக்கிறாங்க. செந்தில் பாலாஜி அவங்க முன்னாடி வந்து சேர்ந்திருக்காங்க. எப்படி இது? இதான் ஒரு புரிதலுடைய வளர்ச்சின்ற. நீங்க திராவிடம் வர்சஸ் தமிழ் தேசியம், தமிழ் தேசியத்துக்கு எதிரி திராவிடம், இப்படித்தானே பேசியிருந்தாங்க. ஆனா உண்மையிலேயே தமிழ் தேசிய அரசியலுக்கு எதிராக இருந்தது என்னது? அது இந்திய தேசியம் இல்லையா? இந்திய ஒன்றிய அரசு அப்படிங்கிறது தான் வந்து தமிழ்நாட்டை வந்து ஒடுக்குது, தமிழ் மாநிலத்தை ஒடுக்குது, தமிழர் உரிமையை மறுக்குது அப்படிங்கிறதெல்லாம் யதார்த்தத்தில் இருக்கிறது. அதுக்கு எதிராக களத்துல யார் நிற்கிறாருன்னா திமுக நிற்குது. இப்பன்னு இல்லை, அவங்க ரொம்ப காலமாவே வந்து தமிழர் உரிமை அப்படிங்கிற இடத்துல தமிழ் மொழி, தமிழ் இனம், தமிழர் பெருமை, தமிழர் பாரம்பரியம், தமிழருடைய கலாச்சாரத்தை பாதுகாப்பதுங்கிற எல்லா விஷயங்களையும் திமுக செஞ்சுக்கிட்டு இருக்குது. அதனாலதான் நாம பேசுறதுக்கும் திமுக பேசுறதுக்கு என்ன வித்தியாசம்னு பாக்குறாங்க. அவங்க திராவிடம் தமிழ் அப்படிங்கிறது இல்லை, உள்ளடக்கம் என்னன்னு பாக்குறாங்க. உள்ளடக்கம் பார்த்தா தமிழ் மாநிலத்தில் நலன். அப்ப அதுல வந்து அதிகாரத்திலிருந்து எல்லாம் அதிகபட்சம் என்ன முடியுமோ அதை செய்திருப்பது திமுக அப்படிங்கிறது இந்த உரையாடலின் வழியாக ஒரு 10 வருஷம் 15 வருஷம் உரையாடல் வழியாக அவர்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்குது. ஸோ நம்ம திராவிடத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் முரண் இல்லை. இப்போ நீங்க சுபவி தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறார், தமிழ் தேசியத்திற்கு திராவிடம் மரண் அப்படின்றத வந்து தொடர்ந்து பேசுவாங்க. திராவிடம் என்பது ஒரு காலத்துல வந்து அது திராவிட தேசியம், திராவிட நாடு அப்படின்னு இருந்தது. அதுக்கப்புறம் தமிழ் தேசியம், தமிழ்நாடு அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் எப்போ இந்தியா சுதந்திரம் அடையும் போது, நாடு பிரிவினை இதெல்லாம் நடக்கும்போது நம்மளும் பிரிஞ்சுட்டு வந்துடலாங்கிற விருப்பத்தில் இருந்து திராவிட தேசியம்னு ஒண்ணு சொன்னாங்க, தமிழ் தேசியம்னு ஒண்ணு சொன்னாங்க. ரெண்டுமே இன்னைக்கு களத்துல இல்லை. சீமான் பேசுறதும் தமிழ் தேசியம் கிடையாது, திமுக பேசுறதும் திராவிட தேசியம் கிடையாது. அவர்கள் இன்னைக்கு திராவிட தேசம்னு ஒன்ன கேட்டு அவங்க போராடல, இவங்களும் தமிழ் தேசம்னு ஒண்ணு கேட்டு போராடல. ஸோ உள்ளடக்கம் என்ன? தமிழ் மாநிலத்தின் நலன், தமிழர்களின் நலன். ஒரே ஒரு விஷயம்,
தமிழனா ஆளணும் அப்படிங்கிறத தாண்டி இவங்ககிட்ட பழைய விஷயங்கள்ல இருந்து புதுசா எதுவுமே இவங்ககிட்ட கிடையாது. அந்த புரிதல் அவங்களுக்கு வரும்போது ரைட், இது வெட்டி வேலை, உபயோகமான வேலை செய்வோம். வெட்டு வேலைன்னு சொல்ல போய் எனக்கு ஒரு பாயிண்ட் அவர் சொன்னது ஞாபகம் வருது. அந்த பேட்டி கொடுத்த வெளியில வந்த நிர்வாகி அவர் வந்து என்ன பேட்டி கொடுத்தாரு அப்படின்னா, இத்தனை வருடமாக நாங்க உழைத்திருக்கிறோம், ஆனா மக்களிடம் நெருக்கமாகவில்லை. நெருங்க முடியல. ஏன்? எங்க மொழி அவங்ககிட்ட போய் சேரவே மாட்டேதுன்றாங்க. என்ன மொழி அது? சோ மக்களுடைய பிரச்சனைகளை நீங்க பேசவே இல்லை, நீங்க வானத்துல இருந்து பேசுறீங்க. அரசுக்கு நெருக்கடி கொடுக்குற விஷயங்களை தொட்டோன்னா உங்களுக்கு எதெல்லாம் உங்களுக்கு வந்து லாபகரமானதா நீங்க டச் பண்றீங்க. மக்களுக்கு அது பிரச்சனை இல்லைங்க. மக்கள் பிரச்சனை வேற. அவங்க வந்து அன்றாட பிழைப்பு, வருமானம், தொழில், கல்வி, பொருளாதார முன்னேற்றம். நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க அப்பா அம்மா உங்களை எப்படி சொல்லி வளர்த்துருப்பாங்க? நல்ல படி, நல்ல வேலைக்கு போ, பிள்ளைய பத்தி நல்லபடியா படிக்க வச்சு ஆளாக்கு, இவ்வளவு தானே. சோ மொத்த தேவை இவ்வளவுதாங்க. சினிமா வந்து மாடு மேய்க்க சொல்றாரு அப்படிங்கறதுனால இது இல்ல. அவங்க உண்மையிலே அவங்க எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, நாம் தமிழர் கட்சி உருவாகும் போது ஒரு புதிய கொள்கையை வடிவமைச்சு மக்கள்கிட்ட ஈர்க்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. அந்த புதிய கொள்கை என்ன, ஏற்கனவே இருக்கிற கொள்கைக்கு மாற்றாக ஒன்று உருவாக்கணும்னு நினைச்சாங்க. ஆக்சுவலா அது முட்டாள்தனம். எது சமூகத்தின் தேவையோ அதை தான் எடுத்துக்கணும். திமுக மேல உள்ள விமர்சனம் அன்னைக்கு என்னது? திமுக வந்து ஏமாத்திருச்சு, துரோகம் பண்ணிருச்சு தானே. அப்ப நீ எதை ரீப்ளேஸ் பண்ணிருக்கணும்? திமுக ரீப்ளேஸ் பண்ணிருக்கணும். திமுக கொள்கை வேண்டாம்னு மக்கள் முடிவு பண்ணல, எல்லாம் உடன்பட்டு தான் நாங்க நின்னோம். அவர்கள் ஈழ பிரச்சனையில எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, அது சாத்தியம் இல்லை, அது உண்மை கிடையாது. ஆனா அப்படி ஒரு எண்ணம் அன்னைக்கு இருந்தது மக்கள்கிட்ட. ஸோ அந்த நேரத்துல உள்ள கோபத்துல அவர்கள் ஒரு மாற்று வேணும் அப்படின்னு நினைச்சாங்க. அப்ப அதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அதன் முற்போக்கு கொள்கைகளை, அதன் சாராம்சத்தை எடுத்துக்கிட்டு நீங்க அதுக்கு பொருத்தமான ஒரு கட்சியை வந்து நீங்க கட்டியிருக்கணும். தவிர இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, திமுகவுக்கு ரீப்ளேஸ் பண்றான்னு இவங்க வந்து பிஜேபி ரீப்ளேஸ் பண்ற வேலையை செஞ்சாங்க. ஐடியாலஜிக்கலா ஃபுல்லா வந்து அவங்க திருச்சி சங்கரப்பான்னு ஒரு அப்பா இருக்கிறாரு, அவர் தமிழ் பிராமணர், அவர் தான் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆய்வுகள் செய்து சிறு சிறு வெளியீடா கொடுப்பாரு, அதைத்தான் நான் மேடையில பேசுறேன்னாரு. அவர் யாரு? அவர் ஒரு RSS காரர், ஒரு பார்ப்பனர். நீ எல்லா வகையிலையும் பார்ப்பன சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு அதுக்கு தமிழ் முலாம் பூசி மக்களை ஏமாத்த முயற்சி பண்ண இன்னைக்கு அது அம்பலம் ஆயிருக்குது. விஷயம் அதுதான். இந்த மண் திராவிட மண் எதுக்கு சொல்றோம்? திராவிட நாடு கேட்கறதுனால இல்ல, திராவிட கருத்தியலுங்கிறது என்ன? எனக்கான உரிமையை போராடி பெறுவதற்கான விழிப்புணர்வு, அவ்வளவுதான். சுயமரியாதை. ஆமா, சுயமரியாதை, பகுத்தறிவு, அதுக்கப்புறம் பெண் உரிமை, சமூக நீதி, சாதி ஒழிப்பு, சமத்துவம். சாதி ஒழிப்புங்கும் போது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் ஞாபகம் வருது. அவர் தன்னோட பேட்டியில வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, இவர் பாட்டுக்கு அருந்ததியர் குறித்து வந்தேறி இந்த மாதிரி பேசிட்டு போயிடுறாரு, எங்களை வந்து மக்களை போய் சந்திக்க முடிய மாட்டேங்குது அப்படிங்கிறாரு. தென் மாவட்டங்கள்ல வந்து 2 குறிப்பிட்ட ஜாதியினருக்கு இடையில இவர் வந்து ஒருத்தரை உயர்த்தி ஒருத்தரை தாழ்த்தி, தமிழ் குடிகள், இவர் தமிழ் குடிகள்னு பேர் வச்சுக்கலாம், ஆனா ஜாதி தான் பேசுறாரு. பிளஸ் தேவர், இந்த 2 சமூகங்களுக்கு இடையே முரண்பாடு உருவாக்கிட்டாருங்கிறத சொல்றாங்க. ஆமா, இது வந்து இதனால வந்து மக்கள்கிட்ட நெருங்க முடியல அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவர் வந்து தமிழ் குடிகளாக நாம் தமிழர் என்று ஒன்றிணைவோம் அப்படின்னு சொல்லுகிறாரு. யாரு? நாம் தமிழர் கட்சி சீமான். இப்ப இது எங்க இந்த புள்ளியில இவங்க முரண்பட்டு வெளில வராங்கன்னு நினைக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சியுடைய அரசியல் சரியானதுன்னு அவர் நம்பியிருக்கிறார். நம்பி அதை வந்து மக்கள்கிட்ட எடுத்துட்டு போறது, தானும் ஏற்றுக்கொண்டு மக்கள்கிட்டையும் பிரச்சாரம் செய்யறது, இப்படி போறாரு. அதுக்கான வேலைகள் கடுமையான உழைப்பு. அவர் சின்னதான் நாம் தமிழர் தம்பிகளோட உழைப்பு வந்து சாதாரண உழைப்பு இல்லை, அதீதமான நம்பிக்கையும் அதீதமான உழைப்பும் அவன் இருந்தது. ஆனால் கிரவுண்ட்ல வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு பிறகு ரீச் பண்ண முடியல. ஏன்னா நெகட்டிவ் ஆயிடுச்சு, எல்லா வகையிலும் நெகட்டிவ் ஆகுது. இவங்க கட்சிக்காரங்களே ஃபோன் பண்ணி கேட்கறாங்களாம், எது சீமான் அப்படி சொல்லிட்டாரு தப்பா சரியா, இப்படி சொல்லிட்டாரு தப்பா சரியா. என் கட்சிக்காரங்களுக்கே பதில் சொல்லி எனக்கு நேரம் போகுது, மன உளைச்சல் ஆகுது. நான் வந்து இந்த ஆள் பேசுறதுக்கெல்லாம் முட்டு கொடுத்து நாங்கெல்லாம் டயர்ட் ஆயிட்டோன்றதுதான் நிர்வாகிகளுடைய புகார். ஸோ நீ மக்கள்கிட்ட ரீச் பண்றதுல 2வது, அதுக்கு இவங்களுக்கு நேரமே கிடையாது. அன்றாட பிரச்சனைங்கிறது இந்த ஆள் ஏதாவது பத்திரிகையாளர் சந்திப்புன்னு எடுத்து பேசிட்டு போவாரு, அது தேவையில்லாத சர்ச்சையை உருவாக்கும். அதுக்கு சீமானுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு என்ன செய்யறதுங்கிறது தான் இவங்களுடைய பிரச்சனையா இருந்தது. இப்போ வெளியே வந்ததுக்கு பிறகு ஒரு நிம்மதியா இருப்பாங்க. பாயிண்ட் என்னன்னா, அவங்க வந்து கோவை நிலவரம் ஸ்பெசிபிக்கானதுன்னு சொல்றாங்க, தனித்துவமானது. பிற மொழியாளர்கள் 40% இருக்கிறாங்க. ஆமா, அது எப்படி அப்படின்னா, மலையாளிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பார்டர்ன்றதுனால மலையாளிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நகர்ப்புறங்கள்ல அவங்க வந்து பேக்கரி வச்சிருக்காங்க, டீ கடைகள் வச்சிருக்கிறாங்க, பல்வேறு தொழில்கள் இருக்கிறாங்க. மலையாளிகள் இதுல வந்து இந்துக்களும் இருக்கிறாங்க, இஸ்லாமியர்களும் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க. இது ஒண்ணு. ஏற்கனவே இருக்கிற நாயுடு அவங்க ஒரு 7-8% இருக்கிறாங்க. அருந்ததியர் சொல்லவே தேவையில்ல, 20% இருந்து சில இடங்கள் 25-30% வரைக்கும் கூட இருக்கிறாங்க. சோ மொத்தமா 40%ங்கிறது வந்து ஒரு பெரிய எண்ணிக்கை. இந்த பெரிய மக்கள் திரளை நிராகரித்து விட்டு நீ அதுக்கு இடையில நீ வந்து போகணும்னு நினைக்கிற. அங்க என்ன நடக்குது? 3 பேர் போட்டி போடுறாங்க. ஒண்ணு செந்தில் பாலாஜி திமுக சார்பா அவர் நின்று ஒரு ஆர்கனைஸ் பண்றாரு. இன்னொரு பக்கம் கவுண்டர்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் அவரும் வேலை செய்யறாரு. கவுண்டர்னு சொல்லிக்கிட்டு எடப்பாடியும் வேலை செய்யறாரு. ஒரு கவுண்டர் சமூகம், பெரும் சமூகம், பொருளாதார பலமுள்ள சமூகம். அதை 2 பெரிய கட்சிகள் பங்கு போடுறாங்க.
திமுகவும் பங்கு போடுது. இதுல நீ மீதி எதை எடுக்கிறது இல்லையா? நீங்க பொருளாதார பலமுள்ள ஒரு சமூகம் அதிகாரத்தோடு இருக்கணும்னு நினைப்பாங்க. அவர் சொல்றதுல மொழி தேசியம், இந்த ஊர்ல வந்து இத்தனை நிறைய மொழி பேசுறவங்க இருக்காங்க, ஹிந்திக்காரங்களும் இருக்கிறாங்க, யார சொல்றது மலையாளிஸும் இருக்காங்க, இன்னும் இதர சாதிய மொழி பேசுறவங்க இருக்கிறாங்க. இந்த இடத்துல மொழி தேசியங்கிறது செட் ஆகல அப்படிங்கிற. ஆனா அதே திமுக வந்து தமிழ் மொழி அப்படிங்கறத முன்னெடுத்து தான் இவ்வளவு தூரம் வந்திருக்குது. இப்பவும் அதை பத்தி பேசிட்டு தான் இருக்குது. அது எங்க இந்த வித்தியாசம்? அதான் நீங்க அங்க நீ நாயுடுகளோ சரி அருந்ததிகளோ தங்களை தமிழர்கள் தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா நாம் இந்த நிலத்துக்கு உரியவர்கள். நீங்க அடிப்படையில் என்ன அப்படின்னா சமூக மொழி என்னங்கிறதுல இருந்து தான் தன்னை யாராக உணர்வது அப்படிங்கிறது இருக்குது. நீங்க ஒரு இந்த மொழி வழி தேசியங்கள்லாம் எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னா யார் யார் தாய்மொழி என்னங்கிறத வச்சு உருவாக்கல, சமூக மொழி என்னங்கிறது தான். இப்ப நீங்க இந்த எல்லையை பிரிக்கும் போது இதே ஏரியாவில் வச்சுங்க. இப்ப நீங்க தமிழ்நாட்டு எல்லை இருக்குல்ல, இந்த எல்லை பகுதிகளில் தெலுங்கு மொழி பேசக்கூடியவர்கள் இருப்பாங்க, கன்னட மொழி பேசுறவங்க இருப்பாங்க. ரெண்டு பேரும் சந்திச்சு என்ன மொழி பேசுவாங்க? தமிழ்ல பேசிக்கிறாங்க. தமிழர்களும் இருக்கிறாங்க, தெலுங்கர்களும் இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் சந்திச்சு என்ன மொழி பேசுறாங்க? தமிழ் மொழி பேசுறாங்க. இது சமூக மொழி. இதான் சமூக மொழின்னு சொல்றேன். நீ அப்படி பார்டர் தாண்டி அந்த பக்கம் போங்க, அங்கேயும் தமிழர்கள் இருக்கிறாங்க, தெலுங்கர்கள் இருக்கிறாங்க. அவங்க சந்திச்சு என்ன மொழி பேசுறாங்க? தெலுங்குல பேசிக்கிறாங்க. இதே இந்த பக்கம் போனீங்க அப்படின்னா கேரளாக்கு போனோம்னா அங்க தமிழர்கள் இருக்கிறாங்க, மலையாளிகள் இருக்கிறாங்க, மலையாளத்துல பேசிக்கிறாங்க. சோ சமூக மொழிங்கிறது வச்சுதான் வந்து ஒரு தேசியம், ஒரு நிலப்பரப்பு, ஒரு அரசியல் இதெல்லாம் தீர்மானிக்கப்படுதே தவிர தாய்மொழியை வச்சு இல்லை. தாய்மொழி எப்பவுமே பர்சனல் தான். ஆமா, நீங்க ஒரு இந்த மொழிக்காரங்கிறதுனால இந்த நாட்டை ஆள்ற உரிமை உள்ளங்கிறது வந்து ஆக முட்டாள்தனமான பைத்தியக்காரத்தனமான ஒரு செயல். ஏன் அப்படின்னு சொல்றேன், இப்ப இங்கிலாந்துக்காரன் அமெரிக்கா வாழ முடியுமா? அவனும் இங்கிலீஷ் தான் பேசுறான், இவனும் இங்கிலீஷ் தான் பேசுறான். அவன் இங்கிலீஷ் பேசுறாங்கிறதுக்காக அமெரிக்காவில் ஆள விட்டுருவாங்களா? இல்ல கனடாவில் ஆள விட்டுருவாங்களா? இல்ல ஆஸ்திரேலியாவில் ஆள விட்டுருவாங்க, நியூசிலாந்துல ஆள விட்டுருவாங்க. எல்லாம் இங்கிலீஷ் தான் பேசுறாங்க. இங்கிலீஷ்ங்கிறதுனால நான் ஆண்டுலாம் இந்த நாடு எனக்கு சொந்தம் சொல்லிட முடியுமா? அவ்வளவு தூரம் போக வேண்டாங்க. இங்கே ஈழத்தமிழருங்கிறதுனால ஒருத்தர வந்து ஆள விட்டுருவாங்க. ஓட்டுரிமையே கிடையாது, சொத்து வாங்க முடியாதுங்க, ஒரு கார் பைக் வாங்க முடியாது. எங்க இருக்கிறாங்க? முகாம்ல இருக்கிறாங்க, ஓட்டுரிமை கிடையாது. அப்ப தமிழருங்கிறதுனால இங்க ஆள உரிமை உண்டா? அப்படி கிடையாது. இந்த நாட்டின் குடிமகனா இருக்கணும். இந்த நாட்டுல ஓட்டு போடுற உரிமை யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு தேர்தல் நிற்கிறதுக்கான உரிமை இருக்குது, அவர்களுக்கு கட்சி தொடங்குவதற்கான உரிமை இருக்குது, என்னை ஆட்சிக்கு கொண்டு வாங்க பிரச்சாரம் செய்வதற்கு உரிமை இருக்குது. மக்கள் தேர்ந்தெடுத்து அதிகாரத்துக்கு வருவாங்க. ஆக இப்போ இந்த நிர்வாகிகள் கூண்டோடு விலகல் அப்படிங்கிறது வந்து சீமானின் சாதி தமிழ் குடிகள் பேச்சு, தமிழ் குடி பெருமித பேச்சு, நாடார்னு பேர் போட்டுக்கலாம், இல்ல இவர் தான் இங்க உழைத்தாரு, அப்புறம் அருந்ததியர்கள் வந்து வந்தேரி அப்படிங்கிற மாதிரியான சாதி குடிகள், தமிழ் குடிகள் அப்படிங்கிற பேர்ல சாதியான பேச்சு, அப்புறம் மொழி தேசியம் அப்படிங்கிற பேர்ல வந்து இங்க தமிழ் பேசுற மக்களையே பிளவுபடுத்துறது, இதெல்லாம் இவங்க ஃபெயிலியர், மொத்தமா தோற்று போய் விட்டது அப்படிங்கிறது தான் அந்த கட்சி நிர்வாகிகள் வெளியே போவதற்கும் மொத்தமாக வெளியேறி திமுகவில் வந்து சேர்வதற்கும். நீங்க பாருங்க, எதிர் அரசியல் பேசினவங்க திமுக வெறுப்பு, திராவிட வெறுப்பு, இதுல ஊர்ன ஒரு கேட்டகரி. நீங்க அணிகள் மட்டும் இல்ல, அணிகளாவது புதுசா வந்திருப்பாங்க, வருவாங்க போவாங்க, சித்தாந்த புரிதல் குறைவா இருக்கும். இவங்கெல்லாம் அந்த சித்தாந்தத்தை வந்து அன்றாடம் பேசி கொண்டிருந்தவர்கள், அன்றாடம் பிரச்சாரம் செய்தவர்கள், உறுதியா இருந்தவங்க, அவர்கள் இன்னைக்கு வெளியே போறாங்க அப்படின்னா இது மொத்தமா சீமான் நாம் தமிழர் கட்சி தோற்று விட்டது, அது இருப்பதற்கான தேவையை இழந்து விட்டது. ஒரு ரெண்டு காரணம், ஒண்ணு தாவேகா வந்துருச்சு, இன்னொன்னு திமுக இருக்குது. இந்த பிரச்சனைகளை பேசுவதற்கு ஆட்சி அதிகாரத்துல திமுக இருக்குது, இல்ல திமுக வேண்டாம்னா எனக்கு தாவேகா இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு மாறிடுச்சு. தாவேகாக்கு தானே பெருக்கணும். இவங்க வந்து இத்தனை வருட கால பயணத்துல வந்து திமுக எதிர்த்து தான் இவங்க வந்து பேசியிருக்காங்க. அப்படிங்கும்போது இவங்க வந்து சரி தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பேர்ல அவர் வந்திருக்காரு விஜய், நம்ம இதனால வரைக்கும் திராவிடம் திருட்டு திராவிடம் சொல்லி திட்டிட்டு இருந்தோம், அப்ப இனிமே அதட்ட போய் பேச முடியாது, ஆனா விஜய்கிட்ட போயிருக்கலாமே, ஏன் வந்து திமுக ஜாயின் பண்ணணும்? இல்ல ஏற்கனவே 15 வருஷம் தொலைச்சாச்சு. விஜய் வந்து இன்னும் ஓட்டே ஒரு நிரூபிக்கல. அதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் செலவு பண்ணணுமோ நமக்கு தெரியாது, வாழ்க்கையை கொடுக்கணுமோ தெரியாது. ஏற்கனவே இளமை காலம் அவங்களுடைய முக்கியமான பிரச்சனை. அந்த 20ல இருந்து அந்த 35 வயசு அல்லது 25ல இருந்து 40 வயசுக்குள்ள அந்த வளர்ச்சிக்கான அரசியல் வளர்ச்சியா இருந்தாலும் சரி, பொருளாதார வளர்ச்சியா இருந்தாலும் சரி, குடும்ப சூழல் எல்லாத்துக்குமான அடிப்படையை இழந்தாச்சு. இனி இன்னொரு 10-15 வருஷத்தை இழக்கிறதுக்கு நாங்க தயார். ஆமா, நீ அடுத்த முறை திமுக தான் ஜெயிக்க போகுதுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. இவர் அதிகபட்சம் என்ன 4%ல இருந்து 8% வரை வாங்குறது வாய்ப்பு இருக்குது. நாம் தமிழர் கட்சியை காப்பாத்திக்கிட்டாங்க அப்படின்னா அவருடைய பர்சன்டேஜ் குறையும், காப்பாத்திக்கல அப்படின்னா பர்சன்டேஜ் கூடும், அவ்வளவுதான். மத்தபடி அவர்கிட்ட பெரிய நீ நாளைக்கு ஆட்சிக்கு வந்துடுவாருன்னு சொல்றது எந்த கட்டமைப்புமே இல்லைங்க, பிரச்சாரங்களே கிடையாதுங்க. நீ நாம் தமிழர்ல இவ்வளவு பிரச்சாரங்கள் இருக்கிறாங்க, யார் எந்த ஒரு பையனை கூப்பிட்டு நீ பேசினாலும் பேசுவான், என்ன புரிஞ்சு வச்சிருக்கான்னு பேசுவான். ஆனா தாவைக்கால அவங்க சொல்ற தமிழ் தேசியம் பிளஸ் திராவிடம் இது ரெண்டு சம்பந்தமாவும் எதுவும் தெரியாது. கேள்வி கேட்டாலே தெரியாது, விஜய்க்கே தெரியாத. அவர் நீ கூப்பிட்டு கேட்டு பாருங்களேன், ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு. நீங்க சொன்னதுல இன்னொரு பாயிண்ட் எனக்கு புரிப்படுது என்ன அப்படின்னா, இவரு ஒரு 4% 8% ஓட்டு கிடைக்கும்,
அந்த ஓட்டை வச்சு இங்க இருக்கிற நிர்வாகிகளோ இல்ல கட்சி தலைவர்களோ யாருக்குமே பலன் இல்லை. அது அவருக்கு பலனானது. ஆமா, அவருக்கு பேரம் பேசுற வலிமை கிடைக்கும். அவங்க சில லாபிகள் செய்ய முடியும். அவங்க தங்களை இருத்தலை பலப்படுத்திக்க முடியும். அவர் அடுத்தடுத்து எடுக்கக்கூடிய படங்களுக்கு ஒரு வேல்யூ உருவாக்க முடியும். எம்ஜிஆர் அதை செஞ்சார், அவ்வளவுதான். மற்றபடி அதை தாண்டி அவர் இனியும் காலம் தாழ்த்த முடியாதுங்கிறது தான் வந்திருந்தார். அவர் ஆக்சுவலா அவர் வந்தது 10 வருஷத்துக்கு முன்னாடியே டைம் டு லீடு, தலைவா அப்படின்னு சொல்லிட்டு சீமானுடைய கையை காட்டுறாரு இல்லையா, அந்த மாதிரி கையை காட்டிட்டு தான் வந்தாரு. அந்த அம்மா படத்தை ரிலீஸ் பண்ண விடல அப்படின்னவங்க அந்த அம்மா வீட்டு வாசல்ல போய் நின்றுட்டு இருந்தாங்க. தொல்லை தாங்க முடியலன்னு நம்ம கொடநாடு போயிடுச்சு. கொடநாட்டுலயும் போய் வீட்டுல வாசல்ல அப்பாவும் மகனும் காத்து கிடந்தாங்க. அது மதிக்கவே மதிக்கல அந்த அம்மா. அதுக்கப்புறம் கெஞ்சி கூத்தாடி அதுக்கப்புறம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண வச்சாங்க. டைம் டு லீட் எல்லாம் தூக்கிட்டு அதுக்கு பிறகு 10 வருஷம் கழிச்சு வந்திருக்கு. அப்படி அந்த அம்மா செத்து 5 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அப்போது வந்திருக்கலாம். அந்த அம்மா இறந்தப்போ வந்திருக்கா. வெற்றிடம் இருக்குதுன்னு சொன்னாங்கல்ல, அப்பவும் வரல. ஏன் வரல தெரியுமா? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ரஜினியும் கமலும் அரசியலுக்கு வரன்றான். அதையும் பார்த்து பயம், ஐயோ அவங்க பிரிச்சுவாங்களேன்னு. இப்ப அவங்க எல்லாம் ஒதுங்கினது பிறகு வராது. இப்படி அடிப்படையிலேயே தான் அரசியலுக்கு வரணுங்கிற ஒரு ஆசை இருக்குதுன்னா ஃபைட் பண்ணிருக்கலாமே. அந்த நேரத்துல ஃபைட் பண்ணியிருந்தேன்னா அப்போ பெரிய வெற்றிடம் இருந்தது. உண்மையிலே வெற்றிடம், அப்பதான் வெற்றிடம் இருந்தது. எஸ்.வி. சேகர் கூட இங்கதான் நின்றுதாப்புல. ஆனா ஹீரோக்களாக இருந்த இந்த விஜய், ரஜினி இவங்க எல்லாம் இன்னும் பயந்தவங்களே தான் இருக்கிறாங்க. ஆமா, நீ அவங்க எல்லாம் ஓஞ்ச பிறகு நீ வர, யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கிற நேரத்துல நீ வர அப்படின்னும் போது அந்த காலம் முடிஞ்சிருச்சு இல்ல. மக்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கிற காலகட்டத்தில் நீ வந்திருக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா 2011 to 2019 வரைக்குமே பெரும் போராட்ட காலம். ஏகப்பட்ட போராட்டம், பிரச்சனை அது இதுன்னு இருந்தது. அந்த நேரத்துல வந்திருந்தா அவருக்கு ஒரு மாசு உருவாயிருக்கும். நிறைய பேர் கவனிக்காத விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா, ஒரு கட்சி வளரணும்னா ஆளுங்கட்சியை விமர்சிச்சு வளரணும். ஆளுங்கட்சி விமர்சிச்சாதான் வளர முடியும். நாம் தமிழர் 10 வருஷமா எதிர்கட்சி தான் விமர்சனம் பண்ணிருக்கோம். அப்பவும் சித்தப்பாக்கு முட்டு கொடுத்தாங்க. சித்தப்பா அந்த பக்கம் அந்த அம்மாவை பத்தி பேசவே இல்லை. அந்த அம்மா சாகுற வரைக்கும் அந்த அம்மாவை பத்தி விமர்சனம் பண்ணி ஒரு வார்த்தையோட பேசல. சரி, பேசலங்கிறத ரெண்டாவது. நீ ஒரு மாற்று அரசியல்னு சொல்லிக்கிட்டு 2009 தேர்தலில் பிரச்சாரம் பண்ற அந்த அம்மாவுக்கு ஆதரவா 2011 ஏடிஎம்கேக்கு 2011 கொந்தளித்த காலம் இல்லையா? அப்ப அந்த நேரத்திலேயே உன்னுடைய ஆதரவு சக்திகளுடைய பிரச்சார சக்தி எல்லாம் கொண்டு போய் ஏடிஎம்கே கொண்டு போய் கொடுத்த. சரி, அதாவது திமுக தோக்கடிக்கணுங்கிற கோபம் இருந்ததுன்னு கூட விட்டுறலாம். 2014 அந்த தேவையே இல்லை. அப்பவும் கொண்டு போய் சக்தியெல்லாம் திரட்டி ஏடிஎம்கே பிரச்சாரம் பண்ற. இப்போ ஆதரவாளர்கள் எல்லாம் திமுக ஒழிக்கணுங்கிறது தாண்டி வேற எந்த புரிதலும் இல்லை. அவங்க ஏடிஎம்கே ஓட்டு போட்டா தோக்கடிச்சிடலாம் நினைச்சிட்டாங்க, அவ்வளவுதான். அப்புறம் எதுக்கு உனக்கு ஓட்டு போட போறாங்க? 2016 வரும்போது ஒரு மாபெரும் எழுச்சியில் உருவான ஒரு இயக்கத்துக்கு ஒரு 10% ஓட்டு வந்திருக்கணும்ல. 2011 ஒரு 5% வந்திருக்கும். 2014 அதுவே ஒரு 10% வளர்ந்துருக்கும். 2016 நீ ஒரு மாபெரும் சக்தியா வந்திருக்கலாம், ஒரு 15% வந்திருக்கலாம். நீ இந்த நேரத்துல எதிர்கட்சியா இருந்திருக்கணும். நீ அந்த வாய்ப்பெல்லாம் கொண்டு போய் அதிமுக வித்துட்டு. ஸோ அதான் சொல்றேன், நீங்க ஒரு அரசியல் இயக்கம், ஒரு லட்சியத்துக்கான இயக்கத்துக்கும் ஒரு கூலிப்படைக்குமான வித்தியாசம் தான் இது. ஒரு ஆரம்பத்துல ஒரு கூலிப்படையா வந்தான். கூலிப்படைக்கு கூலிப்படை மனநிலை தானே இருக்கும். யார் காசு கொடுக்குறாலும் அவங்க வேலை செய்யறாங்க. பிஜேபி காசு கொடுத்தா பிஜேபி வேலை செய்யறாங்க. G2 காசு கொடுத்தா G2 வேலை செய்யறாங்க. இங்க காசு கொடுத்தா அங்க எதிராக பேசுறது. ஆமா, சித்தப்பா காசு கொடுத்தா அங்க வேலை செய்யறது. சின்னம்மா காசு கொடுக்க மாட்டாங்களான்னு அந்த அம்மா நான் வேணா சித்தப்பாட்ட பேசணுமா அம்மா அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு வெளியே நீ அங்க கூட அப்படி பேசிருக்கலாம், டோன்லாம் இறக்கி பேசிருக்கலாம். நீ வெளியே வந்த பிறகு அப்படி டோன் பண்ணி பேசல அப்படின்னா எந்த அளவுக்கு நீ கோலையா இருந்திருப்ப. ரஜினி கிளி ரஜினிட்டே போய் பேசிட்டு வர. ஆமாங்க, விஜயகாந்த் கேவலமா பேசிட்டு விஜயகாந்துக்காக நான் பிரச்சாரம் பண்ணேன் விக்கிரவாண்டி தேர்தல்ல பேசுறாரு. எனக்கு நீங்க ஓட்டு போடுங்க, நான் ஏடிஎம்கேக்காக 3 எலெக்ஷன்ல பிரச்சாரம் பண்ணேன், அதனால எனக்கு ஏடிஎம்கேக்காரங்க ஓட்டு போடுங்க, நான் போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ மக்கள் என்ன நினைப்பாங்க, உன்னை பத்தி என்ன மரியாதை இருக்கும்? மக்கள்கிட்டயும் ஆதரவு இல்லை, கட்சிக்காரங்கிட்ட நம்பிக்கை இழந்தாச்சு, அறிவுஜீவிகள்கிட்ட நம்பிக்கை இழந்தாச்சு. இப்ப இவங்களுக்கு அறிவுஜீவிகள் யாரு இருக்கிறாங்க பாருங்க, பாரிசாலன், மணியரசன், இவங்கெல்லாம் உங்களுக்கான அறிவுஜீவிகள். மன்னர் நீ அறிவுஜீவிகளும் உனக்கு இல்ல. உங்களுக்கு தமிழர்கள் மீது எரிச்சல், அதனாலதான் இப்படி எல்லாம் பண்றீங்க. இல்லங்க, ஒரு இன்டலெக்சுவல் பட்டாளம் வேணும் ஒரு அரசியல் கட்சி. திமுகவுக்கு பாருங்க, சுபவி மட்டுமா இருக்கிறாரு, எத்தனை பேராசிரியர்கள் இருக்கிறாங்க, எத்தனை கல்வியாளர்கள் இருக்கிறாங்க, எத்தனை நூல்கள் வந்திருக்கு. எத்தனை நூல்கள் வந்திருக்குது, அவங்க எவ்வளவு ஆய்வுகள் செஞ்சிருக்கிறாங்க, சரி தவறுன்னு. அவங்க ஒரு மாபெரும் சித்தாந்தம் உள்ள ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை எதிர்த்து ஃபைட் பண்ணி வளர்ந்துருக்கிறாங்க. அப்ப எவ்வளவு தூரம் அவங்க ஃபைட் பண்ணிருக்கணும், சாதாரண விஷயமா அது? அப்படி எதுவுமே உனக்கு இல்லையே. 100 பேர் கிட்டத்தட்ட திமுக இணைந்த இதே 100 பேருங்கிறது அது சீன்ல வந்ததுதான். சீன்ல வந்தது. ஆக்சுவலா அவங்க ஆதரவாளர்கள் எல்லாத்தையுமே மொத்தமா திமுக கொண்டு வந்துட்டாங்க. அவங்க திமுகவுக்கு கொண்டு வந்ததுங்கிறது இவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. ஏன் அப்படின்னா, இது வரைக்கும் இப்படி பத்திரிகையாளர் சந்திப்புக்கு போட்டி பத்திரிகையாளர் சந்திப்பு அந்த அதிர்ச்சி தான் நான் உங்கள்கிட்ட கேட்கறேன். நானும் இதுவரை பார்த்திருக்கேன். சேலத்துல இருந்து விலகினாங்க, கிருஷ்ணகிரில இருந்து, இன்னும் ஒவ்வொரு புதுக்கோட்டை, நிறைய மாவட்டங்கள்ல இருந்து விலகி நிர்வாகிகள் பேடி கொடுக்குறாங்க.
நாம் தமிழர் கட்சியோட தலைவர் சீமான் ஆகட்டும், இல்ல ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகட்டும், இல்ல சாட்டை ஆகட்டும், அதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. கேவலம் அப்படின்ட்டு ஜஸ்ட் லைக் தட் அப்படி போட்டு போயினாங்க. அப்போ இன்னைக்கு வந்து இந்த 100 பேர் திமுகவில் இணைந்ததாக, செந்தில் பாலாஜி தலைமையில் திமுகவில் இணைந்ததாக நியூஸ் வந்த உடனே பொள்ளாச்சியில் நடக்குது. கோயம்புத்தூர்ல விலகினவங்களுக்கு எதிராக பொள்ளாச்சியில வந்து அப்துல் வகாப் ஒரு நிர்வாகி, நாம் தமிழர் கட்சி நிர்வாகி வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு. நாங்க இன்னும் பலமாக தான் இருக்கோம், எந்த பிரச்சனையும் இல்ல, நாங்க வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கோம் அப்படின்லாம் பேட்டி கொடுக்குறாரு. அந்த நீங்க பேட்டி பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப பாவம் போல இருந்தது. அவங்களுக்கு சொல்றதுக்கும் விஷயம் இல்ல. நாங்க அண்ணனை நம்புறோம், கண்டிப்பாக நாங்க ஜெயிப்போம், இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்காக 100 பேர் உயிரிழந்த மண் இது அப்படின்னு அதெல்லாம் எல்லாருக்குமே தெரியுமே. அது 1965 நடந்து முடிஞ்சிருச்சு. அவங்க வடக்கு மாவட்டம் மொத்தமா வெளியே போயிட்டாங்கல்ல. அப்படின்னா போகலங்க, வடக்கு மாவட்ட நிர்வாகிகளை நான் கூட்டி காட்டுறாங்க, நீங்க வடக்கு மாவட்டத்துல தான் கூட்டணும். இது வந்து தெற்கு, எதுக்கு தெற்கும் கிடையாது, பொள்ளாச்சி. இது பொள்ளாச்சி. நீ பொள்ளாச்சியில போய் நின்று கூட்டி காட்டிட்டு இருக்கிற. சரி, அங்கேயாவது எங்க யாரு வந்திருக்கிறா அப்படின்னா, இங்க வந்து கவுண்டம்பாளையத்துல இருந்து வந்திருக்கிற ஒருத்தர், அவர் வந்து கெஞ்சுறாரு, எங்களை எடுத்துருங்க, எங்க நிர்வாகிகள் எடுத்துருங்க, எல்லாரையும் காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேமரால எல்லாத்தையும் காட்ட சொல்லி சொல்றேன். அப்படி சின்ன சின்ன பசங்க எல்லாம் இருக்கிறாங்க, அதுல தோல்ல துண்டை போட்டுக்கிட்டு அப்படிலாம் இருக்கிறாங்க. அவர் வந்து தாவைக்காவை கிண்டல் பண்றாரு, 5 வயசு பசங்க தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. நீ மொத்த நிர்வாகியுமே இவ்வளவுதான் கோவை மாவட்டத்துல அப்படின்னா பரிதாப நிலையில நீ வந்து போயிடாதீங்க அப்படின்னா நீ யார்கிட்ட போய் பேசியிருக்கணும்? ராமச்சந்திரனை கூப்பிட்டு பேசியிருக்கணும், தேவேந்திரனை கூப்பிட்டு பேசியிருக்கணும், பிரபாகரனை கூப்பிட்டு வெளியில போன 1.5 வருஷமா நாங்க சீமான்ட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்றோம், எனக்கு தனிப்பட்ட கோபம் எதுவுமே இல்ல, அவர் என்ன தனிப்பட்ட திட்டமும் இல்ல, விசிறுன்னு காளியம்மாளை திட்டின மாதிரி கூட என்ன திட்டல. ஆனா இங்க உள்ள பிரச்சனையை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், அவருக்கு புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாரு. நீ ஏற்கனவே சொன்னீங்க, அந்த மாதிரி தெற்கே வந்து தமிழ் குடிகளுக்கு எதிரே மோதலை உருவாக்குறாங்கன்னா அவங்களுக்கு அச்சம் இருக்குது. தமிழ் குடி நீ தேவந்தர் சமூகம் 2 பெரிய சமூகம், அவன் 2 பேத்துக்குள்ள நீ மோதலை உருவாக்குறதுன்னா அப்ப நீ உன் நோக்கம் தான் என்ன? நீ ஜெயிக்க மாட்ட அப்படிங்கிறது ஒரு 2வது. நீ உனக்கு ஜனநாயகம் இல்ல, கட்சி நிர்வாகம் பண்ண தெரியலங்கிறது கூட 2வது. நீ சமூக மோதல்களை உருவாக்குறிய. அப்ப எந்த வகையிலையும் நீ இந்த சமூகத்துக்கு தேவையில்லாதவன் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க. அதனாலதான் திமுகவுக்கு போய் சேர்றாங்க. இது ஒரு நல்ல சைன். இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். உண்மையிலே தமிழ் மண்ணுக்காக யார் பாடுபடுறாங்களோ அவங்க கிட்ட போய் சேர்ந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இன்று நம்மோடு கலந்து கொண்டு பல முக்கியமான தகவல்களை பகிர்ந்து. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே.